கவலை இல்லாத மனிதன் என்ற படமெடுத்து கவலையடைந்த கவிஞர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பலருடைய எதிர்ப்பையும் மீறி நடிகர் சந்திரபாபுவை கதாநாயகனாக வைத்து கவிஞர் கண்ணதாசன் கவலையில்லாத மனிதன் என்ற ஒரு படத்தை தயாரித்தார். எல்லாரும் சொல்றாங்க, என்னன்னா சந்திரபாபுவை வச்சு சமாளிக்க முடியாது, அவரை கதாநாயகனா போட்டா பெரிய பிரச்சனை வரும் என்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் சந்திரபாபுவை கதாநாயகனாக போட்ட பிறகுதான் கவிஞர் கண்ணதாசனுக்கு அது ஒரு பெரிய தலைவலியா போய்விட்டதாம். சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வருவதில்லை, அடிக்கடி பணம் கேட்பது, யாருடைய சொல் பேச்சியையும் கேட்காதது, தான்தோன்றித்தனமாக நடந்து கொள்வது, பொறுப்பே இல்லாமல் காலை 7 மணிக்கு ஷூட்டிங் என்றால் மதியம் 1 மணி 2 மணிக்கு தான் ஷூட்டிங்கிற்கு வருவாராம் நடிகர் சந்திரபாபு. இது போன்ற சந்திரபாபுவின் செயலால் கவலை இல்லாத மனிதன் படம் படுதோல்வியை அடைந்தது. இதனால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார நஷ்டத்தை சந்தித்தாராம் கவிஞர் கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற சொற்பொழிவில் கவிஞர் கண்ணதாசன் கவலையில்லாத மனிதன் படத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார். நான் கவலை இல்லாத மனிதன்னு ஒரு படம் எடுத்தேன். அதுல வந்த கவலை போக பல வருடங்கள் ஆச்சு. சொல் பேச்சையாவது கேட்டிருக்க வேண்டும், சுய புத்தியாவது இருந்திருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவன் சொல்வது போல் அனைவரும் சொல்லியும் நான் கேட்கவில்லை. ஆண்டவன் கிட்ட இப்படி சவால் விடக்கூடாது, என்ன செய்வது, மனுஷன்னா கவலையோடத்தானே இருப்பான் என்றாராம் கவிஞர் கண்ணதாசன். அந்த காலகட்டத்தில் நடிகர் சந்திரபாபு எந்த படத்தில் நடித்தாலும் அதில் அவர் பாடி ஆடுவது போல ஒரு பாடலாவது இருக்கும். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை என்ற பாடல் கூட அந்த வகையை சார்ந்ததுதான். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் சந்திரபாபுவை பார்த்து, நீ ஆடுறதுக்கு உனக்கு டப்பாங்கூத்து பாட்டுதான் லாயக்கு என்றாராம். அதற்கு சந்திரபாபு, இல்ல, நான் ஆடல, பாடிக்கிட்டே நடந்து போறேன், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாராம். இதை உடனே கவிஞர் கண்ணதாசனிடம் MS விஸ்வநாதன் சொன்னாராம். அதற்கு அவரும் ஓகே சொல்லிவிட்டாராம். இதற்கிடையில் கவிஞர் கண்ணதாசனின் நெருங்கிய நண்பரான மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இறந்து விடுகிறார். அதனால் ஒரு வாரம் துக்கத்தில் இருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அதனால் அவரால் பாடல் எழுத முடியவில்லை. அப்போது நடிகர் சந்திரபாபு கவிஞர் கண்ணதாசனிடம், ஏன், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இறந்ததை வைத்து ஒரு பாடல் நீங்கள் எழுதலாமே, அதையே இந்த படத்தில் வைத்து விடுவோம் என சொல்கிறார். ஒரு மனுஷன் செத்து போனா அப்பாடா செத்துட்டாண்டான்னு சொல்லக்கூடாது, எல்லோரும் அவனுக்காக அழணும், அப்போதான் அவன் நல்ல மனுஷன். உங்க நண்பர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அப்படிப்பட்டவர், இதையே கருத்தா வச்சு எழுதுங்கன்னு சந்திரபாபு சொல்லவும் கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு பொறி தட்டுகிறது. அப்போது பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே என்ற பாடலை எழுதுகிறார் கவிஞர் கண்ணதாசன். மனிதன் அழுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இயற்கை அழுதால் உலகம் செழிப்பாகிறது. அதனால் எப்பவும் சோகமா இல்லாம சந்தோஷமாக இருங்க என இந்த பாடலில் கருத்தாக வைத்து கவிஞர் கண்ணதாசன் எழுதியுள்ளார். இந்த வரிகளுக்கு உணர்ச்சிகளை கொடுத்து பாடுவது ரொம்ப சிரமம். அதனால் வேறு ஒரு பாடகர் TM சௌந்தரராஜனை வைத்து பாட வைப்போம் என மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் சொல்கிறார். ஆனால் சந்திரபாபு நானே பாடுகிறேன் என்கிறார். இசை அமைப்பாளர் சொல்வதை நடிகர் சந்திரபாபு எப்போதுமே கேட்க மாட்டார். அவர் இஷ்டத்திற்குத்தான் பாடுவார். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இந்த பாடலுக்கு கண்டிஷன் போட சந்திரபாபுவும் ஓகே சொல்கிறார். அதன்படி சந்திரபாபு பாடியது MS விஸ்வநாதனுக்கு திருப்தி இல்லை. தொடர்ந்து சந்திரபாபு பாடினாலும் MSவிக்கு திருப்தி இல்லை. டென்ஷனில் ட்ரெஸ் எல்லாவற்றையும் கழற்றிவிட்டு உள்ளாடையுடன் நின்று பாடினாராம் சந்திரபாபு. அப்போதும் MSவிக்கு திருப்தி இல்லையாம். அப்போது சந்திரபாபு காரை எடுத்துக்கொண்டு வேகமாக ஒரு இடத்திற்கு போய் ஒரு மரத்தடியில் தலையில் கை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுகிறார். அதன் பிறகு பொறுமையாக இசையமைப்பாளர் MSV சொன்னதை நினைத்து திரும்ப வந்து உணர்ச்சியுடன் பாடியுள்ளார் நடிகர் சந்திரபாபு என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.